தூக்கி பாக்குறோம், மோதி மோதி பாக்குறோம். ஆனா கர்த்தர் வானத்தை திறந்தா உங்க ஆசீர்வாதம் நிரம்ப ஆரம்பிக்கும். இனிமே நீங்க கேளுங்க, நீங்க வானத்தை திறங்கப்பா, என் குடும்பத்துல அடப்பட்டிருக்கிற வாசல் திறக்கணும், மழை பெய்யணும் ஆண்டவரே. இப்படி ஒரு ஜெப குறிப்பை இந்த ஆலயத்திலிருந்து நான் ஜெபிக்கும் பொழுது தேவரீர் அதை கேட்டு பதில் தருவீராக. சாலமோன் சொல்றான், அது எந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம். கத்து வருகிற நாட்கள்ல உங்களுக்கு ஆசீர்வாதமான மலைகளை கத்து திறப்பாராக. ஆர்டிபிஷியலா தண்ணி ஊத்தி நம்ம வளர நினைச்சோம், முயற்சி பண்ணோம், முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஓரளவு வளர்ந்து இருக்கிறோம் உண்மைதான். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா அவனை தடுக்கவே முடியாது, அவனுக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அதை கேளுங்க, நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்ல, நான் கொடுக்கிற உழைப்பு இல்ல, நான் என் பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்துறது அல்லப்பா, அது சின்னதா இருக்கும். ஆனா நீங்க வானத்தை திறந்து உங்க ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணி என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லணும், இந்த 1 ராஜாக்கள் 8 சாலமோன் அப்படி ஜெபம் பண்ணினாரே, என் குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழை இறங்கி வரணும். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறப்பார்.